السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون أولئك في جنات مكرمون فما للذين كفروا قبلك مهطعين. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பேர் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தேர்தலுடைய நாள் நெருங்க நெருங்க தேர்தல் களம் சூடு பிடித்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பெருமக்களே, வழமை போல் தேர்தலில் அரசியல் கட்சிகள் சில அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள், சில வாக்குறுதிகளை விட்டு கொண்டிருக்கின்றார்கள். வழமை போல் அவர்களுடைய வாக்குறுதிகளும் அவர்களுடைய அறிக்கைகளும் வந்த வண்ணமாகவே இருக்கிறது. எப்படி? நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்றால், ஆட்சியினுடைய அந்த பீடத்திலே அமர்ந்து விட்டால் நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்வோம், இந்த செயல்பாட்டை அமலுக்கு கொண்டு வருவோம் என்பதாக அரசியல் கட்சி அமைப்புகள் மாற்றி மாற்றி தங்களுடைய அறிக்கைகளை, தங்களுடைய வாக்குறுதிகளை போட்டி போட்டு அதை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டால் நாங்கள் இந்த அறிக்கையை வெளியிடுவோம், நீங்கள் இந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தால் நாங்கள் இந்த வாக்குறுதியை கொடுப்போம் என்பதாக மக்கள் கவரக்கூடிய, மக்கள் அதை பார்த்து மயங்கக்கூடிய விதத்திலே கவர்ச்சிகரமான அறிக்கைகளை, இன்னும் நம்முடைய மனதை உள்ளே இழுக்கக்கூடிய வாக்குறுதிகளை இந்த அரசியல் கட்சி அமைப்புகள் வெளியிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, உலகத்திலே ஆகச் சிறந்த ஆட்சியாளர்களாக
சஹாபா பெருமக்கள் ஆட்சி நிறுவினார்கள், நபிமார்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய அந்த ஆட்சி வருவதற்கு முன்பதாக அவர்கள் ஹலீஃபாவுடைய அந்த ஜனாதிபதியினுடைய ஆட்சியிலே அமர்வதற்கு முன்பதாக அவர்கள் எந்த விதமான அறிக்கைகளை அவர்கள் உலகத்திலே விடவில்லை, எந்த விதமான வாக்குறுதிகளையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, விடவில்லை. எல்லா விதமான வாக்குறுதிகளையும் எல்லா விதமான அறிக்கைகளையும் இன்றைய கால மக்கள் வெளியிடுகின்றார்கள், ஆனால் அதை நிறைவேற்றுவதில்லை. பெருமக்களே, சஹாபா பெருமக்கள் இதுபோல பொய்யான ஆட்சியை அவர்கள் செய்யவில்லை. சஹாபா பெருமக்கள், நபிமார்கள் இதுபோல அறிக்கைகளை அவர்கள் விடவில்லை. மாறாக அவர்கள் செய்த சேவைகளை பார்த்து, அவர்களுடைய நல்ல எண்ணங்களை பார்த்து, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்துக்களை பார்த்துதான் மக்கள் அவர்களை தேர்வு செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நபியுடைய பட்டத்தை வாங்கிய பிறகு, சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆட்சியிலே அமர்ந்த பிறகு, அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு எப்படி சஹாபாக்களை, எப்படி ஹலீஃபாவை அன்றைய காலகட்ட மக்கள் தேர்வு செய்தார்கள், எந்தளவுக்கு அவர்களுடைய அந்த தேர்வு இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு யாரை ஹலீஃபாவாக ஆக்குவது, நபி செய்த அந்த உயர்வான பணியை அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய இடத்திலே இருந்து அவர்களுடைய பணியை யார் செய்வது என்ற ஒரு நிலை அன்றைய காலகட்டத்தினுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்தார்கள், எப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய நடத்தை எப்படி இருந்தது, அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே செய்த அந்த உயர்வான அந்த பணியை அதற்கு அடுத்து யார் செய்வது என்ற விஷயத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமக்களை, அந்த நேரத்திலே மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் இருந்தார்கள். மக்காவிலிருந்து மதினாவுக்கு இடம்பெயர்ந்து முஹாஜிர்கள் வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே மதினத்து அன்சாரிகள் இருந்தார்கள். மக்காவாசிகளுக்கு உதவி செய்தவர்கள் மதினாவாசிகள், அன்சாரிகள். முஹாஜிர்கள் என்பவர்கள் யார்? ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த இஸ்லாத்தை, எந்த மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டு வந்து கொடுத்தவுடன் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான், என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான், இந்த குர்ஆனை எனக்கு தந்திருக்கிறான், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை தழுவுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை போதித்த அந்த நேரத்திலே மக்காவாசிகள் என்ன செய்தார்கள்? அந்த முஹாஜிர்கள் என்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள் மட்டுமல்ல, ஆகச்சிறந்த வம்சமான குறைசி வம்சத்தை சார்ந்தவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள். ஆனால் அன்சாரிகள் எப்பேற்பட்டவர்கள்? மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த அந்த மக்காவாசிகளுக்கு இடமளித்தார்கள், தங்குவதற்கு வீடு கொடுத்தார்கள், ஆடைகள் அணித்தார்கள். நபிக்கும் இஸ்லாத்திற்கும் எண்ணிலடங்கா உதவிகளை செய்தவர்கள் இந்த மதினாவாசிகள். ஆக பெருமக்களை, முஹாஜிர்கள் என்றாலும் பரவாயில்லை, மக்காவாசிகள், மதினாவாசிகள், இந்த இருவர்களும் ஹலீஃபாவுடைய அந்த ஆட்சியினுடைய பணிக்கு தகுதி படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் பெருமக்களை, யாரும் அந்த ஹலீஃபாவுடைய பதவிக்கு வருவதற்கு ஆசைப்படவில்லை. தகுதி உள்ளவர்கள் மக்காவாசிகள், இஸ்லாத்தை முதலாக தழுவியவர்கள், எல்லா விதமான தியாகங்களையும் செய்தவர்கள். இந்த இஸ்லாத்திற்காக தங்களுடைய மனைவி, மக்கள், தங்களுடைய சொத்து பத்து எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள் மக்காவாசிகள். அதே மதினாவாசிகளும் ஆகச் சிறந்தவர்களாக, மக்காவாசிகளுக்கு இடமளிக்கக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக, எல்லா விதமான பொருளாதாரத்தையும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு உயர்வான
வேலையை மதீனாவாசிகள் செய்து வந்தார்கள். ஆக இருவர்களும் தகுதி உள்ளவர்கள் கலீஃபாவுடைய பதவிக்கு வருவதற்கு. ஆனால் அந்த இருவர்களும் என்ன செய்யவில்லை? ஆசைப்படவில்லை. எந்த விதமான வாக்குறுதிகளையும் அவர்கள் விடவில்லை, எந்த விதமான அறிக்கைகளையும் அவர்கள் விடவில்லை. ஆனால் கலீஃபாவாக யாரை தேர்வு செய்வது என்ற குழப்பம் சகாபாக்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள், சமுதாயத்திற்கு மத்தியிலே தலைவராக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் மௌத்துக்கு பிறகு, அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அடுத்து மக்களை, இந்த சமுதாயத்தை யார் ஒழுங்குபடுத்தி நேர்வழிப்படுத்தி அதை ஒரு கண்ணியமான முறையிலே சீரான முறையிலே கொண்டு செல்வது, யார் அதற்கு தகுதியானவர்கள் என்ற ஒரு விஷயம் சகாபாக்களுக்கு மத்தியிலே ஆக குழப்பமாக, ஆக சிரமமாக, யாரை தேர்வு செய்வது, யாரை தலைவருடைய பதவிக்கு அமர்த்துவது என்ற குழப்பம் சகாபாக்களுக்கு மத்தியிலே மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முதலாக இஸ்லாத்தை தழுவியவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே, முஹாஜிர்கள் என்பவர்கள் நபிக்கு ஆரம்பத்திலேயே மிகவும் நெருக்கமானவர்கள். முஹாஜிர்கள் யார்? அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள், இஸ்லாத்தை முதலாக தழுவியவர்கள். அவர்கள் நபிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இன்னும் நீங்கள் எங்களுடைய சகோதரர்களாக, எங்களுடைய எல்லா விதமான நல்ல கெட்ட எல்லா விஷயத்திலும் பங்கு கொண்டிருக்கின்றார்கள், எல்லா விதமான நலவான காரியங்களிலும் எங்களோடு இருக்கின்றார்கள். ஆகையால் எனவே அபூ உபைதா இந்த உம்மத்திற்கு நம்பிக்கைக்குரியவர் அல்லது உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த இருவரில் ஒருவரை கலீஃபாவாக தேர்வு செய்யலாம் என்பது என்னுடைய விருப்பம் என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய விருப்பத்தை அங்கே முன்மொழிகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சஹாபி! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நபியினுடைய மௌத்துக்கு பிறகு அதற்கு அடுத்து கலீஃபாவுடைய அந்த தலைவருடைய பதவியை யாருக்கு கொடுக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அபூ உபைதா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும். அபூ உபைதா என்பவர்கள் ஹாத்திமுல் உம்மா, இந்த சமுதாயத்திலேயே நம்பிக்கை உடையவர் என்பது நபிகளால் அழைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இன்னும் சுவனத்தை கொண்டு நன்மராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர் இந்த இருவரையும் முன்மொழிந்தார்கள். ஹஸரத் அபூ உபைதா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த இருவர்களையும் 10 சஹாபாக்களில் சுவனத்திற்கு நன்மராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி இவர்களையே முன்மொழிந்தார்கள். பெருமக்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மற்ற சஹாபாக்கள் சொன்னார்கள், உமர் உபைதா உங்களுக்கு மேலே யாரும் இல்லை. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து மற்ற சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்கள் உமரை கலீஃபாவாக ஆக்கலாம் என்பதாக சொல்கின்றீர்கள், அபூ உபைதாவை கலீஃபாவாக ஆக்கலாம் என்று சொல்கின்றீர்கள். இந்த இருவர்களை விட நீங்கள் தான் மேலானவர்கள், நீங்கள் தான் உயர்வானவர்கள். ஹிஜ்ரத்தின் போது நபியோடு இருந்திருக்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்களே, அந்த நேரத்திலே சௌர் என்ற அந்த ஹிரா என்ற அந்த குகையிலே நீங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து அவர்களை என்ன செய்தீர்கள்? ஒழுங்குபடுத்தி அவர்களை கண்ணியப்படுத்தினீர்கள். ஆகையால் நீங்கள் கலீஃபாவாக ஆகுவதற்கு தகுதியானவர்கள். மற்ற சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்மொழிகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? நபியை பாதுகாத்து இருக்கின்றீர்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய அந்த மௌத்துடைய அந்த நேரத்திலே, மௌத்திற்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களைத்தான் தொழுக வைப்பதற்காக முஸல்லாவிற்கு ஏவி இருக்கின்றார்கள். நீங்கள் தான் அந்த கலீஃபாவுடைய
பதவிக்கு வருவதற்கு தகுதியானவர்கள், ஏற்றமானவர்கள் என்பதாக மற்ற எல்லா சகாபாக்களும் என்ன செய்தார்கள்? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்தார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்கள் உமர் அவர்களை, அபூ உபைதா அவர்களை முன்மொழிந்தார்கள். பெருமக்களே, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கடைசியாக உமர் அவர்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக ஆக்குகிறோம் என்பதாக சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அதற்கு சம்மதிக்கவில்லை. நீங்கள் தான் ஹலீஃபாவுக்கு தகுதியானவர்கள், உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக கடைசியாக அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆட்சியினுடைய பீடத்திலே அமர வைத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, ஆனால் இன்றைய அரசியல் கட்சி அமைப்புகள் சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு, சில அறிக்கைகளை வெளியிட்டு, நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால், நாங்கள் ஜெயித்தோம் என்றால் இந்த சமுதாயத்திற்கு இதை நாங்கள் செய்து கொடுப்போம், இந்த மக்களுக்கு இதை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டு ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய அந்த ஹலீஃபாவுடைய பதவிக்கு வருவதற்கு முன்பதாக எந்த விதமான அறிக்கைகள் விடவில்லை, எந்த விதமான வாக்குறுதிகளும் விடவில்லை. மக்கள் அவர்களுடைய எண்ணங்களை பார்த்து தேர்வு செய்தார்கள். மக்கள் அவர்களுடைய பண்புகளை பார்த்து தேர்வு செய்தார்கள். மக்கள் அவர்களுடைய நடத்தைகளை பார்த்து இவர் ஹலீஃபாவுடைய பதவிக்கு தகுதியானவர், இவர் இந்த சமுதாயத்திற்கு தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதாக தேர்வு செய்தார்கள். பெருமக்களை, அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு மத்தியிலே ஒரு உரிமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும், நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். இன்னும் சில தினங்களில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய வாக்குகளை செலுத்த இருக்கின்றோம். யாருக்கு அந்த வாக்குகளை செலுத்தினால் இந்த தமிழகத்திலே, இந்த நாட்டிலே நல்ல ஆட்சி நடைபெறும் என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், வல்லதீனகும் லி அமானாத்தியும் வஹதியும் ராஊன். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது ஒரு இறை நம்பிக்கையாளரின் ஒரு பகுதி என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஸ்லீம் என்பவன் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், அந்த வாக்கை பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய அமானிதங்களை, தங்களுடைய உடன்படிக்கைகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத தீன லிமன் லா அஹ்தலஹு. யாரிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டதே நிறைவேற்றும் தன்மை இல்லையோ அவன் இஸ்லாமியன் இல்லை என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் என்பவன், ஒரு இஸ்லாமியன் என்பவன் ஒரு மனிதனிடத்திலே நம்பி சில பொருளாதாரங்களை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அவன் அதை நிறைவேற்றவில்லை என்றால், அதை அவன் ஒப்படைக்கவில்லை என்றால் அவன் இஸ்லாமியன் இல்லை என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். என்றால் பெருமக்களை, எந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றைய நம்முடைய சமுதாய மக்கள் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எது நன்மை, எது பொய், எது சத்தியம், எது உண்மை, யார் நல்லவன், யார் கெட்டவன் என்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஆராய்வதில்லை. சில இலவசங்களை பார்த்து, சில அறிக்கைகளை பார்த்து, சில வாக்குறுதிகளை பார்த்து இந்த மக்கள் மயங்கி விடுகின்றார்கள். தங்களுடைய வாக்குகளை தவறாக செலுத்தி பிற்காலத்திலே மிகவும் சிரமத்துக்குள் ஆக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, சில நற்பண்புகளை குறித்து அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஒதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா.
நபியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த வேதத்திலே நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். நிச்சயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பவர்கள் யார்? வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நபியாக, தூதராக உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். பெருமக்களே, உலகத்திலே வாழ்ந்த எல்லா நபிமார்களும், எல்லா சகாபாக்களும், எல்லாம் இறை நேசர்களும் வாக்குறுதி கொடுப்பார்கள். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அந்த வாக்குக்கு மாறு செய்யாதவர்களாக உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்று சமுதாயத்திலே மக்களுக்கு மத்தியிலே வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது, அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது. ஆனால் எந்த அறிக்கைகளும் நிறைவேற்றப்படுவதில்லை, எந்த வாக்குறுதிகளும் அங்கே நிறைவேற்றப்படுவதில்லை. வெறுமன சொல் மட்டும் இருக்கிறது, செயல் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, அப்துல்லா இப்னு அபூ ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் நான் அவர்களிடம் வியாபாரம் செய்தேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை இருந்தது, என்னிடத்திலே பாக்கி தொகை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் சில மக்களிடத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். நபியாக அல்லாஹ் என்னை தேர்வு செய்வதற்கு முன்பதாக என்னிடத்திலே சில பாக்கி தொகை இருந்தது. அந்த பாக்கி தொகையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சகாபி, நபியே இந்த இடத்திலே நீங்கள் நில்லுங்கள், அந்த பாக்கி தொகையை எடுத்துவிட்டு வருகிறேன் என்பதாக அப்துல்லா இப்னு அபூ ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்றவர்கள் எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம் என்ற ஒரு சூழ்நிலை ஆகி அதே வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். ஒரு நாள் ஆகின்றது. காலை நேரத்திலே சென்றவர்கள் மாலை நேரம் வந்துவிட்டது, அடுத்த நாள் வந்துவிட்டது. இப்படி 3 நாட்களும் கழிந்து விட்டது. 3 தினங்கள் கழிந்து அந்த சஹாபிக்கு ஞாபகம் வருகின்றது, நாம் நபியோடு வந்தோம், ஒரு இடத்திலே நபியை நிற்க வைத்துவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி வந்தோமே, இப்பொழுது நாம் வீட்டுக்கு வந்து இத்தனை நாட்களாக ஆகிவிட்டதே, நபி சென்று இருப்பார்களோ, நபி அந்த இடத்திலே இருப்பார்களா இல்லையா என்று தெரியவில்லை என்பதாக அந்த சஹாபி மிகவும் வருத்தத்தோடு அந்த இடத்திற்கு சென்றால், அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே 3 நாட்கள் அதே இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், எனக்கு சிரமம் கொடுத்து விட்டீர்களே, நீங்கள் வாக்குறுதி கொடுத்து சென்றீர்கள், நபியே இந்த இடத்திலே இருங்கள், நான் வருகிறேன் என்பதாக சொன்னீர்கள். நீங்கள் சென்ற பிறகு இதே இடத்திலே நான் தங்கிவிட்டேன், இருந்து விட்டேன். என்ன, எனக்கு கொஞ்சம் சிரமமாக ஆகிவிட்டது, குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் ஒழுங்கான தண்ணீர் இந்த இடத்தில் எனக்கு கிடைக்கவில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, நபிமார்கள், சஹாபா பெருமக்கள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே, தங்களுடைய தொண்டர்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி இருந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த தலைவர் உண்ட அந்த தகுதி, அந்த ஹலீஃபா என்ற அந்த பொறுப்புக்கு எந்த அளவுக்கு அவர்கள் நிறைவேற்றி இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, எத்தனையோ அறிக்கைகளை வெளியிடப்படுகிறது, எத்தனையோ இலவசங்கள் சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த தேர்தலிலே ஜெயித்தோம் என்றால் இதை நிறைவேற்றுவோம், இதை செய்வோம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எதுவும் செய்யப்படவில்லை. அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு நேரத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு இஸ்லாமியனும் சிந்திக்க வேண்டும். இஸ்லாமியன் என்பவன், இறை நம்பிக்கையாளன் என்பவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான், மாறு செய்ய மாட்டான். வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தால் அவன் இஸ்லாமியன் இல்லை என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்களே. பெருமக்களை, அதே ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை நாம் ஒழுங்காக சந்திக்க வேண்டும். நம்முடைய வாக்குகளை இஸ்லாத்திற்கு தோதுவாக, முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய உரிமைகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே நாமெல்லாம் இருக்கின்றோம். பெருமக்களை, ஹுதைபியாவினுடைய அந்த நேரத்திலே ஹுதைபா என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்கின்றார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், பத்ருடைய போரிலே கலந்து கொள்ளாத காரணம் என்னவென்றால், நானும் என்னுடைய தந்தையும் பத்ருடைய அந்த போரை நோக்கி புறப்பட்டோம். அந்த போரிலே எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும், அந்த போரிலே கலந்து கொண்டால் அவர் சொர்க்கவாசி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற நோக்கத்திலே நானும் என்னுடைய தந்தையும் பத்ரை நோக்கி புறப்பட்டோம். ஆனால் இடையிலே குறைஷி காஃபிர்கள் எங்களை பிடித்து கொண்டார்கள். நீங்கள் முகமதோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக போர் செய்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம், நீங்கள் எங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடாது என்பதாக எங்களிடத்திலே வாக்குறுதி வாங்கி கொண்டார்கள். நீங்கள் பத்ருக்கு போகக்கூடாது, நீங்கள் மதீனாவுக்கே திரும்ப வேண்டும் என்பதாக சொன்ன பிறகு அந்த சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விஷயத்தை சொன்னார்கள். நபியே நாயகமே, நாங்கள் சில காஃபிர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்தோம், நாங்கள் உங்களோடு சேர்ந்து போர் செய்யக்கூடாது, மதீனாவுக்கே அவர்களோடு செல்ல வேண்டும் என்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டோம், என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காஃபிர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள், ஆகையால் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் மதீனாவுக்கே செல்லுங்கள், என்னோடு சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டாம். அது காஃபிராக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தால், அவர்களுக்கும் நீங்கள் வாக்கை கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள், அந்த வாக்கை தவறாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, தேர்தலுடைய வாக்குறுதிகள், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாக்குகள் ஒழுங்கான முறையிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இலவசமாக கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கைகளை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. இலவசமாக கவர்ச்சிகரமான சில அந்த அறிக்கைகளை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. முஸ்லீம் சாதகமாக எது சாதகமாக இருக்கிறதோ அதற்கு தான் நம்முடைய உரிமைகளை செலுத்த வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கயிறு என்பது ஜமாத் என்ற ஒரு பொருள் கொண்டது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு கயிறு இருக்கிறது என்றால் அந்த கயிற்றை எல்லா இஸ்லாமியர்களும் அந்த கயிற்றை பிடித்து கொண்டால்தான் அந்த கயிற்றுக்கு வலு ஏற்படுமே தவிர அந்த கயிற்றை சில முஸ்லீம்கள் மட்டும் பிடித்துவிட்டு சில முஸ்லீம்கள் அந்த கயிற்றை பிடிக்காமல் வேறொரு கயிற்றை பிடித்தால் அந்த கயிற்று பலகீனமாக ஆகிவிடும். ஆகையால் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, பிரிவினை இல்லாமல், பிளவுகள் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக நீங்கள் பயணிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பத்திலும் சரி, அந்த சமூகத்திலும் சரி, அந்த நாட்டிலும் சரி அமைதி ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக பெருமக்களே, மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே இந்த இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியர்களை எங்கு பார்த்தாலும் இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்பதாக தூண்டி போட்டு இந்த இஸ்லாமியர்களை, முஸ்லீம்களை இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் இந்த நேரத்திலே ஒழுங்கான முடிவை ஓர்மையாக அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத் தொழுதுவிட்டு கையேந்தி துவா செய்த பிறகுதான் உங்களுடைய உரிமைகளை அங்கே செலுத்த செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா வரக்கூடிய தேர்தலில், அந்த சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாத்திற்கு சாதகமான, முஸ்லீம்களுக்கு தோதுவான ஆட்சியை அல்லாஹு தஆலா இந்த தமிழகத்தில் அமைப்பான் என்பதை நாம் துவா செய்து கொள்வோம். அல்லாஹு தஆலா உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான நிலைமைகளையும் சீராக ஆக்குவானாக. எல்லா விதமான ஆபாத்துக்களையும், இன்னும் அநியாயக்கார ஆட்சியாளர்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்களை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.